வணக்கம். காம்பேக்ட் டோர்ஸ் சென்னை நீலாங்கரை. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா காம்பேக்ட் ஃப்ரேம்ஸுக்கும் இந்த லோக்கல் ஃப்ரேம்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டோரை வந்து நாங்கள் நல்ல டபிள்யூபிசி குவாலிட்டி டோர் வாங்கிக்கிறோம், ஆனால் ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் இந்த லோக்கல் போட்டுக்கிறோன்றாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரு, அதாவது இந்த மாதிரி பீச் கலரில் இருந்தால் தான் டபிள்யூபிசின்னு சொல்லி நீங்கள் ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி ஃப்ரேமு ஒரு சில கம்பெனி தான் நல்ல குவாலிட்டி ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கலர் போட்டால் இந்த மாதிரி கலரு, அப்புறம் இந்த மாதிரி ஐவரி, அதுக்கப்புறம் ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர், ஒயிட் பேஸ் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன, ஏன் பீச் கலரில் இருக்கணும், ஏன் இந்த கலரில் இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு டபிள்யூபிசி, அதாவது இதில் வந்து ஒரிஜினல் வுட் பவுடர் சேர்க்க மாட்டாங்க. வுட் பவுடர் சேர்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் வரும். வுட் பவுடர்ன்றது நம்ம மரத்தூளுங்க, இலத்தூளுங்க அந்த மாதிரி தான் போடுவாங்களே தவிர பெரிய பெரிய மரமோ அதையோ க்ரஷ் பண்ணி போட மாட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில நல்ல இலைங்க இருக்கும், இல்லைன்னா இந்த வேர்க்கடலை தோல் இருக்கும், அந்த மாதிரி கலர் வரதை பவுடர் தான் க்ரஷ் பண்ணி அதை பவுடர் பண்ணி போட்டு ரெசினில், அதாவது பிவிசி ரெசின், நம்ம நார்மலாக பிளாஸ்டிக்கு பக்கெட்டு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் கிரானுவல்ஸ் மாதிரி இருக்கும், அந்த கிரானுவல்ஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. வேறு இதில் அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்காது. பழைய டபிள்யூபிசி ஸ்க்ராப்பு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து க்ரஷ் பண்ணுவாங்க. அதை க்ரஷ் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க, ரெசின்ன்றதில் ரீப்ராசஸ் ரெசின் கூட நம்மளுடைய பிளாஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, பழைய பிளாஸ்டிக்கு இதெல்லாத்தையும் ரெசினை வந்து ரீப்ராசஸ் பண்ணி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கால்சியம்ன்ற ஒரு பொருளை கலப்பாங்க. அப்போ தான் அது பாண்டிங் ஆகும். அந்த கால்சியமு, அந்த பழைய ஸ்க்ராப்பு மெட்டீரியல் பவுடர் பண்ணது, அப்புறம் இந்த ரீப்ராசஸ் ரெசின், இந்த ரெசின் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது பிவிசி, பியூர் பிவிசி ரெசின் போட்டு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு நல்ல குவாலிட்டி போட்டாலே இந்த ஃப்ரேமே நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல் மார்க்கெட்டில் ப்ரைஸிங்க்கு, ஏன்னா மேனுஃபேக்சர் ஆகிறது ஒரு இடத்துல ஆகும், அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே டீலர்கிட்ட வந்து டீலர் ஒரு மார்ஜின் வச்சு உங்களுக்கு வரும்போது இது அதிகமாகும். ஸோ இது என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ஸ்க்ரூ ஹோல்டிங் இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலராக இருக்கும், ஆனால் இதில் வந்து ஸ்க்ரூ ஹோல்டிங்கும் இருக்காது, ப்ராப்பரான சைஸும் வராது. வேறஸ் இந்த மாதிரியெல்லாம் கலரில் வரும். நீங்கள் கலர் இருந்தாலே நீங்கள் யோசிக்க வேண்டியது அதை ஒரு ரம்பம் எடுத்து, ஏன்னா டபிள்யூபிசி ஃப்ரேமை வந்து நீங்கள் கையில் இங்கே குத்தி பார்க்கலாம், டோர் மாதிரி நீங்கள் அழுத்தி பாருங்கன்னு நான் சொல்லலாம், அது பண்ண முடியாது, ஏன்னா ஹார்டாகவே இருக்கும். ஸோ இதில் என்னென்னா கொஞ்ச நாள் கழித்து உங்கள் டோரு கழண்டிட்டு வந்துடும். ஒன்று இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பவும் இந்த மாதிரி பீச் கலரில் நல்ல கம்பெனி, நல்ல குவாலிட்டி கம்பெனியாக இருக்கிறத வாங்குங்க. ஃப்ரேம் வந்து நீங்கள் டபிள்யூபிசி ஃப்ரேம், அதாவது நல்ல குவாலிட்டி ஃப்ரேம் வாங்கி போடுங்க. டோர் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதோ ஒன்றா மாற்றலாம், ஏன்னா மெயினாக ஃப்ரேம் தான் வாலை டச் பண்ணோம். வாலை டச் பண்ணுறதுனால தண்ணி ஊறி உப்புறதோ இல்லைன்னா கரையான் பிடிக்கிறதோ இது மெயினாக வர்றது ஃப்ரேம்லேருந்து தான். நீங்கள் ஃப்ரேமை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டிங்கன்னா டோரு நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், ப்ளைவுட்டும் யூஸ் பண்ணலாம், வேறு எந்த கிரேட் மெட்டீரியலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்கள் டபிள்யூபிசி டோரே யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டபிள்யூபிசி அப்படின்ற ஃப்ரேமை, இந்த ஃப்ரேமுங்க வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. 5க்கு 2 இருக்கும், 6க்கு 2 இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேமை வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, லோக்கல் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம், நல்ல டோர் யூஸ் பண்ணுறோம். நல்ல டோர் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரேம் நீங்கள் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு டோர் வந்துடும். வேறஸ் நீங்கள் லோக்கல் டோர், நீங்கள் டோரு, டீக் டோர், எந்த டோர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மேலும் இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லா விவரம் தரோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.